ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வலி அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஈழத்தமிழ் சொந்தங்களுக்காக குடியுரிமை அளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு நேற்று வந்ததை எல்லாரும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இது என்ன சத்திரமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு பதிலாக நம்ம கிட்ட நிறைய கேள்வி இருக்கு. அதற்கு முன் அண்ணன் சீமான் அவர்கள் பதிந்துள்ள அந்த அறிக்கையை நம்ம முதல்ல பார்த்துருவோம். இனவெறி சிங்கள ஆட்சியாளர்களால் ஈழ தாயகத்தில் நிகழ்த்தப்பட்ட கொடும் தாக்குதலில் இருந்து தப்பி உயிர் வாழ தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் நம் சொந்தங்களுக்கு குடியுரிமை வழங்க உத்தரவிடக் கோரிய மனுவினை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்திய நாட்டில் குடியுரிமை கேட்க உங்களுக்கு இங்கே என்ன உரிமை இருக்கிறது, வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என்ற உச்சநீதிமன்றத்துடைய அந்த வார்த்தை மிகுந்த வலியை தருகிறது. தமிழ் மக்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான 10 கோடி தமிழர்கள் நாங்கள் நிலைத்து வாழ்கின்ற பெருத்த நிலப்பரப்பாம் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறது என்பதை விடவும் என்ன உரிமை அவர்களுக்கு வேண்டும்? இந்திய மாநிலங்களே வரி அதிகம் செலுத்தி நாட்டின் வளர்ச்சியிலும் ஒன்றிய அரசுடைய வருமானத்திலும் பெருமளவு பங்களிப்பு செய்யும் தமிழர்கள் நாங்கள் இந்த மண்ணில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை தவிர அவர்களுக்கு என்ன உரிமை வேண்டும்? தமிழர்கள் நாங்கள் செலுத்தும் வரிப்பணம் மூலம் என் மொழி புரியாத என் இனமல்லாத யாரோ உரிமை பெற்று இந்த நாட்டில் வாழும்போது எங்கள் தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? சீன நாட்டின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்த திபெத்தியர்களுக்கு இங்கு வாழும் உரிமை உண்டு. இந்திய நாட்டின் அவர்களுக்கு எண்ணற்ற வசதிகளை செய்து வாழ்விக்கும் போது அவர்களை நோக்கி எழுக்கப்படாத இது என்ன சத்திரமா என்ற கேள்வியை எம் சொந்தங்களை பார்த்து குடியுரிமை கேட்கும் போது எழுகிறது என்றால் ஏன்? இதே கேள்வியை பாகிஸ்தானிடமிருந்து வருகிற இந்துக்களிடமோ சீனாவிலிருந்து வரக்கூடிய திபெத்தியனிடமோ நீங்கள் கேட்டுவிட முடியுமா? அடிமைப்படுத்தி ஆண்ட பல ஐரோப்பிய நாடுகள் கூட அடைக்கலம் தேடி ஏதிலியாய் வந்த தமிழர்களை இந்தியாவின் சீக்கியர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான ஆதரவற்ற உலக அரசியலை அள்ளி அரவணைத்து குடியுரிமை முதல் அரசியல் வரை பல துறைகளில் பங்கேற்க அனுமதியும் வழங்குகிறது. அவர்களை விடவும் தங்கள் தந்தையர் நாடென நம்பி வந்த தமிழ் மக்களை காக்க அதிக பொறுப்பும் கடமையும் வரி செலுத்தி வாக்கு செலுத்த நேசித்து நிற்கும் இந்த நாட்டில் இருப்பவர்களுக்கு இல்லையா? வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என்கிறீர்கள். உலகில் உள்ள எல்லா நாடுகளும் இதே போல் சத்திரமா என்ற கேள்வியை எழுப்பினால் அகதியான மக்கள் எங்கே செல்வது, எங்கே வாழ்வது? இதில் எங்கே இருக்கிறது மனித உரிமை? எங்கே இருக்கிறது மானோட அறம்? புத்தரும் காந்தியும் போதித்தது இதைதானா? அசோகரின் தர்ம சக்கரத்தை கொடியிலும் இந்திய தேசப்பிதாவான காந்தியை கொண்டிருக்கும் நாடு இப்படி செய்வது முறைதானா? இது